கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த மாதத்திற்காக சங்கீதம் 31:23 நாம் எடுப்போம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் இந்த நாளில் தேவ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே என்று அழைக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், பரிசுத்தமானவர்களை இன்னும் பரிசுத்தமாங்கள் என்று அழைத்தார், சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:11 வாசிப்போமானால், நம்மை ஆண்டவர் அன்பு கூர்ந்து அழைத்தவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவர் சொல்கிறார், இன்னும் பரிசுத்தமாங்க, நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்யுங்க என்று சொல்ல. இங்கே பார்க்குறோம், அவரில் அன்பு கூறும்படியாக தான் இன்னும் அவருடையத்தில் சத்தத்துக்கு நாம் சித்தத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வேலையை, நம்முடைய எதிர்பார்ப்பை ஒப்பு கொடுத்து காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்கிறார், உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிற மாதமாக இருக்கிறது. தற்காக்கிற எல்லாவற்றிலும் தனிமையில் ஒரு 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 அதாவது செல்ஃபாக அவருடைய அனுக்கிரகத்தில், அவருடைய அடைக்கலத்தில் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம இந்த மாதத்தில் உண்மையாக இருக்கும்படி நம்மை அழைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு விரோதமாய் கடந்த வருஷத்தில், கடந்த மாதத்தில், கடந்த வாரத்தில், கடந்த நாளில் எவ்வளோ நமக்கு விரோதமான இடும்பு செய்கிறவர்கள் எழும்பியிருக்கலாம். ஆனால் நம்ம அவர்களை பார்க்கவே வேண்டாம், அவர்களை நினைக்கவே வேண்டாம், அவளுக்காக நம்ம எந்த காரியம் செய்ய வேண்டாம். ஆனால் ஆண்டவர் பூரணமாய் பதிலளிக்க எழுந்தருளுகிற மாதமாக இந்த மாதத்தை தேவன் தந்திருக்கிறார். அவர் தாமே எழுந்தருள போகிறார். நம்மளால் ஒன்றுமே முடியாது பாருங்கள். நம்ம மட்டும் அவருக்குள்ளே வாழணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்னில நீ நிலைத்திரு, என்னிலே கனி கொடு, என்னிலே வாழ்ந்துரு, என்னிடத்தில் தங்கியிரு. அவர் ஏசப்பாக்கு இஷ்டம்லாம் என்னென்னா, அவருக்குள்ளாக, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை ஒரு விசை வாசிப்போமா? ஏசாயா 61:11. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அங்கே பூமி உலகம் என்ற ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். நம்ம ஒவ்வொரு மாதமும் அந்த வருஷத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை என்னை, என் குடும்பத்தை, என் சபை, என் தேசத்தையும் நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை அப்படியே இருக்குது, இன்னும் முளைக்கலை, விளைவிக்கலை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, அந்த வருஷத்தில் அதை நான் விளைவித்து வருஷத்தின் கடைசியில் அதன் பலனை நீங்களும் நானும் புசிக்க போகிறோம். அல்லேலூயா. எவ்வளோ கண்ணீரோடு, எவ்வளோ பாரத்தோடு, எவ்வளோ ஏக்கத்தோடு நாம் விதைத்தோமோ அது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அதோடைய அநீதி மறைந்திருந்தாலும் நீதியின் மூலமாக நம்முடைய நீதியின் கிரியைகளை கர்த்தர் இந்த நாட்களில் வலுப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, துதித்து மகிழ பண்ண போகிறாராம். அல்லேலூயா. அது பூமி உலகம், தோட்டம் சபையும் குடும்பமும். நீதியை அதில் முளைக்க பண்ண, துதியை முளைக்க பண்ண எல்லா ஜாதிகள் முன்பாக அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போதான். அல்லேலூயா. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் இல்லை? ஆகவே விதைத்தவைகளுக்காக பலனை பெறும் வருஷமாய் இந்த வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். இன்னும் சரியானதை சரியான நேரத்தில் காலத்தில் விதைக்க நாம் முற்படுவோம். அல்லேலூயா. நாம் ஜெபித்து அர்ப்பணித்து கொடுத்து விதைப்போம். அல்லேலூயா. ஜெபித்து அர்ப்பணித்து கொடுத்து நாம் விதைப்போம். பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு தேவ சித்தத்திற்காய் விதைப்போம். சரி, இப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த இந்த மாத வாக்கு தத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உண்மையானவனை. அப்போது நாம் இந்த உண்மையை குறித்து மறுபடியுமாக, ஆனால் வேதத்தில் இருக்கிறது தான் நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நீதிமொழி 28:20, உண்மையுள்ள மனுஷன் குறித்து வைத்து கொள்ளுங்க, உண்மையாய். ஆண்டவரே, என் சபையில், குடும்பத்தில், கணவனில், மனைவி பொறுப்பில், பிள்ளைகள் மத்தியில் நான் உண்மையாக இருக்க வேண்டும். யாரையும் என்ன தொடர்ந்து பார்க்க முடியாது, அறிய முடியாது. நான் என்னை நான் ஒப்புவர வாக்கி கொள்ளுகிறேன். ஸோ நான் என்னை இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அந்த உண்மைக்குள்ளாக நான் வாழக்கூடாதபடிக்கு சத்ருவோ, பிசாசோ, பலவீனமோ, சூழ்நிலையோ என்னை விட்டு பிரிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா உண்மையுள்ள மனுஷனும் மனுஷியும்
பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு மாதமாய் தேவன் கொடுத்துருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 145:18, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடு, எல்லாரும் கூப்பிடலாம். ஆனால் உண்மையாயின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என்னுடைய அயலகத்தாருக்கு தெரியாது, எனக்குள் இருக்கிறது எனக்கு தான் தெரியும். என் நடை உடை பாவனை எனக்கு தான் தெரியும். அதை நான் சீர்படுத்தி தேவனோடு இணைவது தான் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. மற்றவங்க விரல் நீட்டி நீ இதில் குறைவாக இருக்கிற, நீ இப்படி தவறு செய்கிற, அவங்க சுட்டி காட்டி அல்ல, ஆண்டவர் நமக்குள்ளாக வாழ்கிறார். அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, ஜெபிக்கும் பொழுது கிரியையில் உண்மை இருக்கணும். அடுத்து ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது மன்னித்து மறந்து அன்பு கூர்ந்து பாரப்பட்டு ஏக்கத்தோடு உபவாசித்து அந்த ஸ்தோத்திரம் ஜெபிக்க வேண்டிய முறைமையின்படி காலத்தின்படி நாம் ஜெபித்து நாம் ஜெயம் எடுப்போம். ஏன்னா அதில் உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உன்னை வாசிப்போம் அந்த வசனத்தை. 2 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அதாவது நிலைப்படுத்தி உறுதிப்படுத்த இந்த மாதத்தை நமக்கு இன்னும் கொடுத்துருக்கிறார். அவர் யார்? உண்மையுள்ளவர். என்னுடைய காரியத்தில் நான் எதில் நான் உண்மை இல்லாது இருக்கிறனோ இந்த மாதத்தில் நான் அவரோடு ஒப்புரவாகி ஜெபித்து என் கிரியைகளை நான் சுத்திகரித்து நான் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, உன்னை ஸ்திரப்படுத்தி தீமையை விளக்குகிற மாதமா, நன்மை கர்த்தர் கொடுக்குற மாதம் இது. நமக்கே தெரியாதுங்க, நமக்கு நிறைய தீமையை எல்லா காரியத்திலும் எல்லா இடத்திலும் நம்ம அந்த தீமை நம்மை வந்து அண்டி நம்முடைய நன்மைகளை வேறு இருக்க பண்ணும் பொழுது ஆண்டவர் பட்சத்திலிருந்து அந்த தீமைகளை விலக்கி காக்கிற மாதமாக இருக்கிறது. ஆண்டவர் யாரா? உண்மையுள்ளவர். ஆண்டவரை நீர் உண்மையுள்ளவர், என்னையே உண்மை உள்ளவளாய் மாற்றணும் நான் என்னை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆண்டவருக்கு அப்படி நாம் செபிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:24, அதுக்கு முன்னாடி 1 தெசலோனிக்கர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எஸ், எப்படியே செய்வார். அவர் உண்மையுள்ள காரியத்தை நிரூபிப்பார். நீங்கள் உண்மையாய் பாடுபட்டது உண்டானால், உண்மையாய் ஜெபித்தது உண்டானால், உண்மையாய் கர்த்தருடைய காரியங்களை விதைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நினைத்து ஜெபித்து பாரப்பட்டு ஊழியத்தில் கர்த்தருக்காக என்னென்ன செய்கிறீங்களோ சொல்கிறாரு, மக்களை நான் உங்களை உண்மையாக பார்க்குறேன், உங்களுடைய உண்மையை நான் பார்க்குறேன். நிச்சயமாக இந்த மாதம் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தில் நீங்கள் அந்த என்னுடைய உண்மையின் ஆசீர்வாதங்களை நான் உங்களுடைய கரங்களில் உங்களுடைய குடும்பங்களில் நான் வைத்து நீங்கள் அனுபவிப்பதை இப்போ நீங்கள் ருசி பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். நம்மை அழைத்தவர் யார்? உண்மையானவர். ஹல்லேலூயா. அந்த அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஊழியக்காரர் ஒரு ஸ்தோத்திரம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த ஊழியத்தை என் கரத்தில் கொடுத்தாராம். அப்போது நமக்கு பாரப்படுத்தும் போது ஜெபிக்கணும், அனுப்பும்போது அவர்களிடத்தில் பாரப்பட்டு ஜெபிக்கணும், அவர்களுக்கு என்ன நறுக்கீடு செய்யணுமோ செய்யணும், அவர்களுக்கு குறைகளை சுட்டிக்காட்டி அவளை சீர்படுத்தி செவைப்படுத்தணும். இந்த உண்மையின் காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் கூட பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. கேள்விப்படுகிற அரசியல் மற்றும் உலகத்தின் காரியங்களை குழப்பங்கள் வரும் பொழுது பாதிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், அதை நாம் செய்வோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பார்க்குறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாத, 10 நாள் உபத்திரப்படுவீங்க, பயப்படாது. சோதனையில், பாடில், நெருக்கத்தில், உபத்திரவத்தில் இருக்குங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதினா தான் பிள்ளை எத்தனாவது எப்படி படிச்சிருக்கான்னு நம்ம பார்ப்போம். அப்படி தானே எக்ஸாம் வருது, ஃபீஸ் கட்டுறோம். ஆனால் ஃபீஸ் கட்டாத ஆண்டவர் நமக்கு எக்ஸாம் கொடுத்து நம்மளை தேற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். அடுத்த ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாய் சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றுகிறார். பிசாசு பதுக்கி வச்சிருக்கிற, பிடுங்கி வச்சிருக்கிற, மறைத்து வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளும்படியாய் உண்மையுள்ள தேவன் பல வழிகளை நம்மை கடந்து போக வைக்கிறார். யோபு அந்த வழியில் கடந்து போனதுனால தான் அவருக்கு என்ன செய்தார்? ஸ்தோத்திர ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் காண செய்தார், பெற செய்தார். அப்படியே வாழ்க்கையில் கூட நமக்கு வருகிற சோதனையில்
ஆண்டவர் இந்த சோதனை நான் சலிச்சு போயிடக்கூடாது, சோர்ந்து போய்விட, களைச்சி போய்க்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அந்த சோதனையில் தேவன் எதிர்பார்க்குற அளவு நான் மார்க் பெறும்படி நம்ம எக்ஸாம் எழுதுனா பிள்ளை எக்ஸாம் எழுதுகிற பார்த்து எழுதுப்பா, ஞானத்தோடு எழுது, ஞாபகத்தோடு. அந்த நேரத்தில் வியாதி வரக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம கவனித்து அந்த பிள்ளைக்கு ராத்திரி பகலாக டீ போட்டு கொடுத்து உட்கார வைத்து அதை படிக்க வைத்து அந்த எக்ஸாம் நேரத்தில் அந்த பிள்ளைக்காக நாம் ரொம்ப பரிதபிக்கிறோம். அதே போல் பரமபிதா தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவற்றை செய்து முடித்தவர். நம்முடைய பாடுகள் வேதனையில் அவர் உண்மையாய் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் தற்காப்பேன்னு சொல்கிறார். உன்னை சூழ்ந்திருக்குது சத்துரு, உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள் பகையாளிகள், ஆனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது, திகைக்கக்கூடாது. அந்த சோதனையில் என்னை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி வலுப்படுத்தி நான் என்னுடைய வருகைக்கு நேராக என்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக உங்களை என்னை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் யார்? அவர் உண்மை உள்ள தெய்வம். அவர் உண்மை உள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அவர் பரிசுத்தப்படுத்தி நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். லேவியாரகம் 26:9. லேவியாரகம் 26:9. அவர் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர்னு பார்த்தோம். அந்த பரிசுத்தர் இருந்து எதற்காக இந்த உண்மையை அவர் இன்னும் ஆழத்தில் கொண்டு போகிறாருன்னா, திடப்படுத்தி நம்மை பலுக பெருக பண்ண போகிறாராம். சின்ன சின்ன காரியங்களை நமக்கு அந்த பெருக்கம் தடைப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதம், அனுக்கிரகம், அபிஷேகம் நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டிய திட்டத்திற்குள் நாம் இன்னும் கடந்து வரவில்லை என்பதால் அவர் இன்னும் உண்மைக்குள் அழைக்கிறார், இழுக்கிறார். பிள்ளை வந்துரு, நான் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியது உன்னை கொண்டு தான் நான் செய்யணும். ஆனால் நீ அதில் தடையாக இருக்கிற அந்த காரியங்களை, சிறு சிறு காரியங்களை கர்த்தரிடத்தில் நான் ஒப்புரவாக்கி கொள்வோம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொன்னார், பாடுகளில் சோதனைகளை 10 நாள் போல் 10 நிமிஷம் கூட இருக்கலாம், 10 மாதம் கூட இருக்கலாம். இப்போ அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும்? அதை சகித்து அதில் பொறுமையாக இருந்து தேவ சித்தம் அறிந்து அதில் இடறி போகக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. யோபுடைய மனைவி என்ன சொன்னா? ஸ்தோத்திரம் மறுதல் சின்ன பண்ணு, ஸ்தோத்திரம் ஜீவனை விட்டுரு. ஹல்லேலூயா. இல்லை, அப்படி இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னோட கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையை, பாடுகளை, வேதனையை, நெருக்கத்தை, கண்ணீரை, கவலையை, தேவையை ஆண்டவரால் எல்லாம் சந்திக்க முடியும். என்னை நடத்த அவரால் முடியும். அமர்ந்த தண்ணீரை நடத்த முடியும். மரணம் பள்ளத்தாக்கில் நடத்த முடியும். எலும்பு பள்ளத்தாக்கில் அதை ஒன்றாக சேர்த்து எழும்பி சேனையாக நிற்க வைக்க முடியும் என்பதை விசுவாசத்தோடு நாம் காணப்படும். தானியேல் 6 நாளில் பார்க்குறோம். தானியேல் உண்மையாக இருந்தான். எதில்? செபிப்பதில். அதனால தான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. நாம் கூட இன்றைக்கி நம்மை சுற்றி இவன் எப்படி வாழ்ந்துடுறான், இவன் எப்படி சபையை காட்டி மேலே வந்துடுறான், ஸ்தோத்திரம், இவன் எப்படி குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நடத்த முடியுது பார்க்கலாம். இவங்களை எப்படியாவது இடற பண்ணணும், வாலிப பிள்ளைகளை கொண்டு ஏதாவது செய்யணும். எல்லைக்கு ஒரு பிசாசு வச்சுருக்கிறான். ஆனால் அவைகள் மத்தியில் சிங்கங்கள் கர்ஜிக்கும் அந்த வேளையில் தானே அந்த சிங்கத்தை சமாதான தேவ பிள்ளைகளாய் மாற்றும்படி தன் வாயை கட்டி போடுகிற தேவன், அவர் யுத்தம் செய்கிற தேவன்மா. ஆகவே கர்த்தருக்காக நாம் உண்மையாய் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். அவனிடத்தில் ஒன்றும் குற்றப்படுத்த முடியல, வேறு எதுலேயும் குற்றப்படுத்த முடியல. ஜெபிக்கிறான். நம்மளை கூட சொல்லுவாங்க, சும்மா சர்ச்சுக்கு போகுது, மீதி எதுவும் அதுக்கு மேலே சொல்ல முடியல, சும்மா கத்தின்னு இருக்குது, ஹல்லேலூயா, சும்மா ஓடின்னு இருக்குது, சும்மா எல்லாத்தையும் எத்துமே கொடுத்துன்னுக்குது, ஹல்லேலூயா, இதெல்லாம் குற்றப்படுத்துவாங்க. ஆனால் அதன் மத்தியில் இது கர்த்தருக்காக படும் பாடுகள் என்பதை நினைத்து கொள்ளுவோம். ஏன்னா அவங்க 12:7 மோசே தன் வீட்டில் எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவராக இருந்தான். நம் வீட்டில், நம்முடைய சபையிலும், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், நம்ம கரத்தில் கொடுக்குற பணத்துக்கும் ஜனத்துக்கும் அன்புக்கும் அடையாளத்துக்கும் நாம் மாதிரியாக உண்மையாக இருப்போம். அந்த உண்மை நின்று நம்ம விலக்கி போட பிசாசு எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். மிக ஜாக்கிரதையாக இருந்து அவனை நாம் எதிர்த்து நின்று மோசே போல வாழ்வோம். மற்ற 25:21 பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்படின்னா எங்களுக்கு மட்டும் கிடையாது, மைக் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஊழியம் செய்கிறவங்க. இப்போ இந்த மைக் ரெடி பண்ணோன்னா கரெக்டாக வந்துடணும், சீக்கிரம் வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மைக் நான் செட் பண்ணுறது மூலமாக ஊழியக்காரங்க பேசும்பொழுது, ஜெபிக்கும்பொழுது அதன் மூலம் சரியாக திட்டமான தீர்மானம் நிறைவேறணும், உங்களுடைய சித்தம் நிறைவேறணும், ஆவியானவர் அனுகூலமாக கிரியை செய்யணும், பாய் போடுறவங்க ஜெபிக்கணும். ஸோ ஒவ்வொரு வேலையும் அந்த நாளில் இருந்து நானும் கணவருமாக செய்த ஒவ்வொரு காரியங்களை கூட நான் நினைப்பதுண்டு.
ஸ்தோத்திரம். நான் தனிமையாய் போன வீடுகள், சந்தித்த காரியங்களை கூட நினைப்பதுண்டு. ஆண்டவரே, இன்னும் என்னை உண்மை உள்ளவளாக்கும். என் கூட யாரும் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க. நான் பேசும்போது அந்த ஆத்துமாக்கு எவ்வளோ பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றிலும் உண்மையாக நீங்கள் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் ஒரு ஊழியம் உங்களுக்கு. அது குடும்பத்தை காத்து நடத்துவது, பக்குவமாக இந்த பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக பாடுபடுவது, ஏக்கம் கொள்ளுவது, ஜெபிப்பது, பாரப்படுவது, பெருமூச்சு விடுவது, கண்ணீர் விட்டு ஜெபிப்பது, அந்த பிள்ளைகளுக்காக பொருத்தனை பண்ணி கொள்வது, குடும்பத்திற்காக, நமக்காக, இதெல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறார். இதெல்லாம் ஊழியம். அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இப்படி ஒப்பு கொடுத்து தீர்மானித்து வாழும்போது தேவன் நம்மை தற்காக்கிறார். தனிமையில் இருக்கும்போது, சோதனையில் இருக்கும்போது, வேலையில் இருக்கும்போது, நம்மை எதிராளி சூழ்ந்து பாலையும் இறங்கும்போது அவர் தற்காக்கிற தேவனாக இருக்கார். இடுமை பற்றி என்ன அர்த்தம் அப்படின்னா, கெடுதல், போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, வஞ்சகம், காமக்காரன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் இடும்புக்குள்ளே இருக்குது. இடும்பு செய்கிறவங்க இன்றைக்கி மறைவாக இருக்கலாம், வெளிப்படையாக இருக்கலாம், ஆனால் பதிலளிக்கிற வருஷம் இது. அது கூட எப்படி பூரணமாய் பதிலளிப்பாரா? ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவர் அதற்காக வசனம் என்ன சொல்கிற தெரியுமா? யாத்திராம் 14:14, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். அப்போ யுத்தம் செய்கிறவர் இருக்கும்போது நாம் கலங்க வேணாம், திகைக்க வேணாம். பொறுமையாக என்ன பண்ணலாம்? கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிடலாம். ஆண்டவரே, எனக்கு இது தேவை, ஆனால் நான் என்னை இப்படி இருக்கேன், ஆனால் இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், ஆனாலும் என்னால் இருக்க முடியல, எல்லாவற்றையும் சொல்லும். அல்லேலூயா. மத்திய 21:44 சொல்கிற, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கிப்போ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தள்ளப்பட்ட கல்லாக இருந்தால் என்கிட்ட வந்துட்ட. இந்த கல்லை வைத்து நான் மாளிகையாய் கட்டி கொண்டிருக்கிறேன். உன்னை கொண்டு உன் குடும்பத்தின் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக உன்னை உன் குடும்பத்தை நான் கட்டி கொண்டே இருக்கிறேன். ஆனால் இதற்குள்ளாக அதை இடிக்க வருகிறதான மக்கள் மத்தியில் நான் போராடுவேன், நான் யுத்தம் செய்வேன். இந்த கல்லின் மேல் விழுகிற நொறுங்கி போவான்னு எவன் மேல் இது விழுவோம் அப்படின்னா, நான் பாரப்பட்ட ஆண்டவரே, ஏன்பா இவங்களுக்கு இப்படி ஒரு இது, என் மேலே இப்படி வர்றாங்களே அப்படின்னு நான் அழுகிறேன் வைங்க. அப்போ அதை என்ன பண்ணுறாரு? எவன் மேல் அது விழுமோ அதை நசுக்கி போடும். நொறுக்கி போட்டாலும் பொறுக்கி எடுக்கலாம், ஆனால் நசுக்கி போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் செய்கிற யுத்தம். அடுத்த சொல்கிறேன், சங்கீதம் 23:5 சத்துக்கு மத்திய நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். எரேமியா 1:19 எழுதி கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. உனக்கு விரோதமாக எழும்பி எந்த ஆயுதம் வாய்க்காது போகும்னு சொல்லி ஏசாயா 54:7 சொல்கிறாரு. எரேமியா 1:19, அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை தப்பிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏன்னா நான் உண்மை உள்ளவர், உன்னுடைய பாடுகளை அறிவேன். உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை அழைத்து என்னுடைய நாமத்திற்காக நீ உன்னை உழைக்க பிழைக்க பாடுபட நான் அழைத்திருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்திற்கு அது தெரியாது, பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளிவர போகிற காலம் இது, மாதம் இது. ஆகவே சொல்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். சங்கீதம் 105 அது மட்டும் வாசித்துருங்க. 5, 6, 7, 8, 105 பாருங்கள். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அவர் செய்கிற யுத்தங்களை குறித்து அங்கே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சாரி, 101டா, 101 வாசிங்க. 5 பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை பாருங்க. நம்மை அவதூறு பண்ணி ரகசியமாக அவதூறு பண்ண அவர் யுத்தம் பண்ணுறது பாருங்க. சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் நெஞ்சனையும் பொறுக்க மாட்டான்னா பொறுக்கி போட்டுருவார், தூக்கி போட்டுருவார் பொறுக்கி. அல்லேலூயா. கபடம் செய்கிறவன் இல்லை இருப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்கள், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட மாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். அப்போது நாம் இந்த இவ்வளோ உண்மையின் சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்த்து ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்குதான். என் பிள்ளைக்கு இன்னும் என்ன செய்யணும், என் பிள்ளை இக்கட்டில் மாட்டி தவிக்கிறாளே, இவளுக்கு எதையாவது நான் செய்யணும். தூதர்களை அனுப்புவார், பணிவிடை ஆவிகளை அனுப்புவார், பரிசுத்தாவியான இறங்கி வருவார், அந்த இடத்துல அவர் ஆளுகை செய்வார். அப்புறம் சொல்கிறார், அவர்கள் மேல் நோக்கமாக இருக்க, உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை செய்வான், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்கிற, உண்மைக்கு மாறானது பொய். இந்த மாதத்தில் நம் பொய்யை வெறுத்து கலைந்து போட்டு கர்த்தருக்குள் வாழ்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உபாகம் 28:7 பார்க்குறோம், ஒரு வழியாக வருள்ள 7 வழியாய் ஓடி போவார்கள். லேவியாரகம் 26:7 அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆகவே கர்த்தர் தம்மை வாசிப்போம். அது மட்டும் 26:7 கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர்.
நம்மை உண்மையாக இன்னும் அந்த உண்மை உள்ளவர்களை எஸ் ஆமென் ஹல்லேலூயா. அவர் செய்வாராம், நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஆகவே இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உண்மையாய் இன்னும் நான் உண்மையாய் இருக்கும் பொழுது என்னை தற்காத்து மறைவான இடும்பு செய்கிற மக்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பேன்னு சொன்னீரே. என்னையும் பரிசுத்தவாட்டி என்று அழைக்கிற தெய்வமே, உம்மில் இவைகளை செய்து அன்பு கூறுவேன் என்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.